ஹாய் வணக்கம். இன்னைக்கு மிக முக்கியமா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் பார்க்க போறோம். ஸோ 2025 கால் ஃபார் பண்ணி 2026 பிப்ரவரியில இதுக்கான ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ என்ன நோட்டிபிகேஷன் அப்படின்னா OICL ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இது ஒன் ஆஃப் த லீடிங் பப்ளிக் செக்டார் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ என்ன போஸ்டிங் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், அந்த போஸ்டிங்காக ஸ்கேல் 1 போஸ்டிங்காக 300 வேகன்சி வந்து இப்போ ரெக்ரூட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னா இந்த ஜென்ரலிஸ்ட் அண்ட் ஹிந்தி ஆஃபீஸர்ஸ் அப்படி 2 செக்ஷன்ல வந்து நமக்கு ஆஃபீஸர்ஸ் வந்து செலக்ட் பண்றாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கான வேகன்சி 300 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டால் பேச்சுலர் டிகிரி வந்து படிச்சிருக்கணும். ஒரு 60% ஆஃப் மார்க் வந்து நம்ம இதில் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21, மினிமம் ஏஜ் 21, மேக்ஸிமம் 30 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு. நம்ம அதையும் பார்க்கலாம். ஸோ பேசிக் சேலரியை பொறுத்த வரைக்கும் பேசிக் பே என்ன வரும்னா 50,925 பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் வரும். ஸோ ஓவராலா இதுக்கு வந்து இனிஷியல் பேவா உங்களுக்கு என்ன வருதுன்னா 85,000 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் எப்போ அப்ளை பண்ணலாம்னா 3rd டிசம்பர்ல இருந்து லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 18th டிசம்பர் வர 18ஆம் தேதி வரை வந்து பாத்தீங்கன்னா இந்த OICL அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கான எக்ஸாமுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். மிக முக்கியமான ஒரு போஸ்டிங். ஸோ யாரெல்லாம் பேங்கிங் எக்ஸாம், இன்சூரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ, SSC மற்றும் RRB போன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்றீங்களோ தாராளமாக இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா சேம் சிலபஸ் தான் நமக்கு வந்து இது வருது. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் OICL அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இது வந்து ஒரு பப்ளிக் செக்டார் இன்சூரன்ஸ் கம்பெனியா இருக்கு. ஓன்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்திய அரசாங்கத்தோட ஒரு நிறுவனமா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 300 போஸ்டிங் வந்து வேகன்சி வந்திருக்கு. ஸோ இதுல 285 போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலிஸ்ட்ல வருது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 வந்து ஹிந்தி ஆஃபீஸர் வந்து ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ வந்து எக்ஸாமோட டேட், அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா 1 டிசம்பர் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 15th டிசம்பர் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து வரத்துக்கான டென்டேட்டிவ் வரத்துக்கான வாய்ப்பு எப்போ இருக்குன்னா ஜனவரி 10th வரத்துக்கான சான்ஸ் இருக்கு. டயர் 1 சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் டயர் 2 பொறுத்த வரைக்கும் 28th பிப்ரவரி 2026 வரத்துக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி டென்டேட்டிவ் டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிக முக்கியமா பார்க்கணும். ஸோ இந்த 285 போஸ்ட் வந்து எப்படி ரிசர்வேஷன் எப்படி ஃப்ரீன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலா 300 போஸ்ட், அதுல 285 வந்து ஜெனரலிஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணலாம். அன்ரிசர்வுக்கு 123 போஸ்ட் வருது. ஓபிசிக்கு 68, எஸ்சிக்கு 42, எஸ்டிக்கு 24, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் சொல்ற 28, EWSக்கு 28 போஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்திய ஆபிசர், ராஜ்பாஷா ஆபிசர்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டலா 15 போஸ்டர் வருது. அதுல ஓபிசிக்கு 4 வருது, இடபிள்யூஎஸ்க்கு 1 வருது, எஸ்சிக்கு 4, எஸ்டிக்கு 1, அன்ரிசர்வ் 7 அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குமே ரிசர்வேஷன் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் என்னன்னா கேரண்டி பாண்ட் வந்து நம்ம கொடுக்கணும். மினிமம் பீரியட் ஆஃப் 4 இயர்ஸ் நம்ம ஒர்க் பண்ற மாதிரி கண்டிப்பா ஒரு கேரண்டி பாண்ட் வந்து இந்த போஸ்டிங் போனா கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் அதுக்கு முன்னாடி 4 இயர்ஸ் மினிமம் இருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து லிஃப்ட் ஆகிற மாதிரி இருந்தா 1 இயர் கிராஸ் சேலரியை வந்து நாம வந்து ஒரு பெனால்ட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டு ரிலீவ் ஆகுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரண்டி பாண்ட் வந்து ஒரு கண்டிஷன் வந்து வச்சிருக்காங்க. இந்த போஸ்டிங்கான கண்டிஷன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன பே வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக் பேவா 50,925 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அலவன்சஸ் எல்லாம் ஆட் பண்ணா 85,000, அப்ராக்சிமேட்லி 85,000 பர் மந்த் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தா கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கணும். அதுல வந்து அட்லீஸ்ட் 60% மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும். அதுல எஸ்சி, எஸ்டியா இருக்கும்போது 55% மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும் மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிந்தி இது வந்து ஜெனரலிஸ்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஹிந்தி ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும், ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, ஹிந்தி மீடியம்ல படிச்சிருக்கணும், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இருக்கணும். அதுல 60% மார்க் எடுத்திருக்கணும். அது ஹிந்தி மீடியம்ல படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் பொறுத்த வரைக்கும்
மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30 இயர்ஸ் இருக்கு, மினிமம் ஏஜா 21 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசி நான் கிரீம் லேயருக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ ஓபிசியா இருந்தால் 30 வயசு பிளஸ் 3 வயசு 33 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம். ஷெட்யூல்டு கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்பை பொறுத்த வரைக்கும் 35 இயர்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா செலக்ஷன் ப்ரொசீஜர். செலக்ஷன் ப்ரொசீஜர் எப்படின்னா நமக்கு தெரியும் ஏற்கனவே ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம், இன்டர்வியூ அப்படின்னு 3 ஸ்டேஜ்ல வந்து எக்ஸாம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 100 மார்க் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா 30 மார்க்ஸ் வரும், அது 20 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. ரீசனிங் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 35 மார்க்ஸ் 20 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் பிளஸ் ஹிந்தி பைலிங்குவல்ல இருக்கும். குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் 35 மார்க்ஸ் 20 மினிட்ஸ் இங்கிலீஷ் பிளஸ் ஹிந்தியில் இருக்கும். டோட்டலா 100 மார்க்ஸ் வரும். உங்களுக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா 60 மினிட்ஸ் 1 hour இருக்கும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின் இருக்கும், 60 நிமிஷத்துல எழுதுற மாதிரி இருக்கும். இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா இருக்கும். ஸோ ஆன்லைன்ல தான் இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் மோட்ல அப்ளை பண்ணிக்கலாம். மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டோட்டலா அப்ஜெக்டிவ் டெஸ்ட் வந்து 200 மார்க்ஸ் வரும். டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்து 30 மார்க்ஸ். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 230 மார்க் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாம்லுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து சிஸ்டம் மோட்லயே நம்ம கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பாருங்க அப்ஜெக்டிவ் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம்ல அந்த 200 கொஸ்டின் வந்து 2.5 மணி நேரம் 2.5 hours கொடுக்குறாங்க. ஸோ 150 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த 200 மார்க்ஸ் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா 45 மார்க்ஸ் வருது, 45 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும், பைலிங்குவல்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் 40 மார்க்ஸ், மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 40. மீடியம் ஆஃப் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். டெஸ்ட் ஆஃப் ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் 40 மார்க்ஸ், டெஸ்ட் ஆஃப் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் 40 மார்க், டெஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து 35 மார்க்ஸ்னு டோட்டலா வந்து மெயின்ஸ்ல வந்து அப்ஜெக்டிவ் டைப் வந்து 200 மார்க்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுத போறோம். நம்பர் ஆஃப் கொஸ்டின் 2, இதுக்கு 30 மார்க் வரும். ஒரு கொஸ்டினுக்கு 15 மார்க்கும் 30 மார்க் வரும். ஸோ இதுக்கு 30 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம சிஸ்டம்ல டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 230 மார்க் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ப்ரிலிம்ஸ் வந்து 100 மார்க், மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 230 மார்க்ஸ், 200 மார்க் வந்து அப்ஜெக்டிவ் டைப் 2.5 ஹவர்ஸ்ல நடக்கும். 30 மார்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இருக்கும். அதுக்கு வந்து 30 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ல கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கு வந்து அவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க. சென்டர் பிளேஸ் அதெல்லாமே எப்ப இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. டேட் ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ நான் ரீஃபண்டபிள் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 250 rupees அப்படி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தவிர்த்து மத்த அதாவது பிசிக்கலி சேலஞ்ச் அவங்கள தவிர்த்து மத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 rupees வரும். அப்படின்னா அப்ப ஓபிசி, இடபிள்யூஎஸ் இல்ல ரிசர்வேஷன் கேட்டகரியில வரவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் ரிசர்வேஷன் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா 1000 rupees வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன்ல தான் இதை பே பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் phase 1 எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்தெந்த பிளேஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி சென்டர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ செகண்ட் phase 2 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து சென்னை மட்டும்தான் சென்டரா வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த எந்த வெப்சைட்ல நம்ம இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா orientalinsurance.org.in இந்த வெப்சைட்ல வந்து இந்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த OACL-ஓட AO ஆஃபீஸருக்கான லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 18th டிசம்பர். ஸோ 300 வேகன்சி வருது. 285 வந்து ஜெனரலிஸ்ட்ல வருதுனால இது எல்லா ஆஸ்பிரண்ட்டும் அட்டன் பண்ணலாம். ஸோ இதற்கான கிளாஸஸ் வந்து நம்ம அகாடமியில் ஆஃப்லைன் ஆன்லைன் மோட்ல நம்ம டீச் பண்றோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து உடனே வந்து நம்மளை கண்டெக்ட் பண்ணி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.